الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان ألحقنا بهم ذريتهم وما ألتناهم من عملهم من شيء كل امرئ بما كسب رهين. وقال الله تبارك وتعالى والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من ثلاث: صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له. رواه مسلم. وقال عليه الصلاة والسلام أيضا ما نحل والد ولدا نحلة أفضل من أدب حسن. رواه الترمذي. وقال صلى الله عليه وسلم أفضل الصيام بعد شهر رمضان شهر الله المحرم. وقال عليه الصلاة والسلام أيضا صيام يوم عاشوراء أحتسب على الله أن يكفر السنة التي قبله أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள் மற்றும் முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். பெரும் மதிப்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகின்ற இந்த உலகம் ஒரு சவால் மிக்க உலகம். ஒவ்வொரு கோணங்களிலும் திரும்பி பார்க்கும் போது அந்த கோணங்களிலிருந்து வருகின்ற பிரச்சினைகள் எரிமலையை போன்று வெடித்துக் கொண்டு வருகிறது. அதை சமாளித்து வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது.
இந்த சவால்களிலும் மிகப்பெரிய ஒரு சவால், அந்த சவாலிலிருந்து ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் விடுபட முடியாத சவால். கிராமங்களில் உள்ளவர்களும் இந்த சவாலை எதிர்கொள்கிறார்கள், நகரங்களில் உள்ளவர்களும் எதிர்கொள்கிறார்கள், நல்ல வளர்ந்த நாடுகளில் உள்ளவர்களும் இந்த சவாலுக்கு முகம் கொடுக்கிறார்கள். பட்டினி சாவோடு வாழுகின்ற அந்த நாடுகளில் உள்ளவர்களும் இந்த சவாலுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது இந்த நூற்றாண்டிலே மிகப்பெரிய ஒரு சவால். அந்த சவால் என்னவென்றால், அணுகுண்டு தயாரிக்கிறதல்ல, நவீன போர் விமானங்களை தயாரிப்பதல்ல, அல்லது விஞ்ஞான வளர்ச்சியின் உச்சகட்டமாக சந்திரனுக்கோ சூரியனுக்குள்ளோ போய் நுழைவதல்ல. அதைவிட பெரிய ஒரு சவால் தான் உங்களுடைய மடிகளில் அல்லாஹ் வளர விட்டிருக்கிற குழந்தைகளை ஆகுமானவர்களாக வளர்த்து விட்டு போகும். இது இந்த ஜமானிலே பெரிய பெரியவர்கள் எல்லாம் தோற்று போய் கண் கலங்கி நிற்கின்ற ஒரு சவால். முதலில் அந்த சவாலுடைய பெருமதியை ஒரு மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனிடத்தில் கேட்கப்பட்டால், உங்களிடத்தில் இருக்கிற விலை உயர்ந்த சொத்து என்ன என்று கேட்கப்பட்டால் சொல்லுகின்ற பதில் என்ன? அவருடைய சிந்தனையில், அவருடைய மனதிலே அழுத்தமாக சில விஷயங்களை வைத்திருக்கிறார். எனது வீடு பெருமதியானது, எனது தோட்டம் பெருமதியானது, எனது நகைகள் பெருமதியானது, நான் ஓடுகின்ற வாகனம் பெருமதியானது, எனக்கு கொழும்பிலே இருக்கக்கூடிய கடைகள் பெருமதியானது, நான் படித்திருக்கிற கல்வி பெருமதியானது. இவற்றைத்தான் பெருமதியானதாக மனிதர்கள் நினைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகள் அனைத்தையும் விட பெருமதியானது உங்களுடைய மடியிலே இமர்ந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தை. இதைவிட பெருமதியான ஒரு செல்வம் உலகத்தில் இல்லை. இதைவிட உயர்ந்த ஒரு செல்வம் உங்களிடத்தில் இல்லை. அந்த குழந்தையில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளினுடைய பெருமதி என்ன? ஒவ்வொரு உறுப்புகளுடைய பெருமதி. இந்த உலகத்தில் சாதாரணமான தான் நீரிழிவு நோய்ங்கிறது, அல்லது சிறுநீரக பாதிப்பு, கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது. இது ஒரு பரவலான விஷயமாக போய்கொண்டது. அந்த நோய் வரும்போது மனிதன் எவ்வளவு சிரமப்படுறார். அவருடைய இரத்தங்கள் பரிசுத்தப்படுத்தப்படுறதற்காக நாளாந்தம், வாராந்தம் அல்லது மாதாந்தம் அதுக்கு ஒரு தொகை செலவழித்துக் கொண்டே இருக்கிறார். பின்னால் அவருடைய சிறுநீரகம் மாற்றப்பட வேண்டும் என்று வைத்தியம் சொல்கிறது. இப்போது அவர் பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார். அதற்கு பிறகு அவருக்கு தோதுவான ஒருவருடைய அந்த கிட்னி அது தேடப்படுகிறது. அதற்கு பிறகு அது ஒத்துப்போகிறதா பார்க்கப்படுகிறது. சில பரிசோதனைகள் அயல் நாடுகளில் கூட செய்யப்படுகிறது. கடைசியாக ஒரு 6-7 மணித்தியாலத்தினுடைய ஒரு சத்திர சிகிச்சை பல வைத்தியர்கள் சூழ இருந்து அந்த சிகிச்சை செய்து முடிக்கப்படுகிறது. அவர்கள் அதை முடிக்கும் போது இவருக்கு போன செலவு என்ன? 50 லட்சம், 60 லட்சம், 70 லட்சம். இந்த 50-70 லட்சமும் எந்த ஒரு பார்மசியிலும் போய் புதிய கிட்னி வாங்கிக் கொண்டு வந்ததல்ல. உலகத்தில் எந்த ஒரு கம்பெனியிலையும் கிட்னி தயாரிக்கிறதில்லை, எந்த ஒரு பார்மசியிலையும் விற்கிறதில்லை. இன்னொரு மனிதனிலே அல்லாஹ் படைத்திருந்த உறுப்பை கலட்டி இவரிலே பொருத்துவதற்குரிய கூலி 60 லட்சம். அதுவும் 2 நிபந்தனைகளோட கூட்டுறாங்க. முதலாவது நிபந்தனை, மவுத்து வரை மருந்து குடிக்கணும். 2வது நிபந்தனை, முந்தி இருந்தது போல அந்த கிட்னி வேலை செய்யாது, 80% குறைவாகத்தான் வேலை செய்யும். ஒரு கிட்னியினுடைய பெறுமதி என்ன?
இந்த 2 சிற்பிகள், இந்த 2ஐயும் உங்களுடைய குழந்தை துனியாவுக்கு வரும்போது அல்லாஹ் பொருத்தி இருக்கிறார். எந்த வைத்தியராவது உள்ளே போனதை சுமந்திருந்த தாய் உணர்ந்தாளா? ஒரு வயரை கூட கண்டாளா? அந்த குழந்தையினுடைய ரத்தம் பரிசோதிக்கப்பட்டதா? எந்த துவாரத்தின் ஊடாக மனத்து கொண்டு போனார்? தாய்க்கு ஒரு 6-7 மணித்தியாலம் வருத்தமாக இருந்ததா? ஒன்றுமே அவருக்கு இல்லை. குழந்தை வெளியிலே வரும்போது அழகான 2 உறுப்புகளோடு வெளியில வருகிறார். இது ஒரு உறுப்புடைய பெருமதி. அந்த குழந்தையினுடைய உடலுக்குள்ள இருக்கிற ஈரலின் பெருமதி என்ன, குடல்களின் பெருமதி என்ன, நரம்புகளின் பெருமதி என்ன, முள்ளுகளின் பெருமதி என்ன, மண்டையோட்டினுடைய பெருமதி என்ன, கண்ணுடைய பெருமதி என்ன, விரல்களின் பெருமதி என்ன, நகத்தின் பெருமதி என்ன, காலுடைய பெருமதி என்ன, உடலை போர்த்தி இருக்கிற அந்த தோளினுடைய பெருமதி என்ன, எத்தனை கோடியம். அல்லாஹ் இவ்வளவையும் இலவசமாக பொருத்தி கொடுத்து சொல்கிறான், இந்த குழந்தைகளை உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிக்கிறோம். அல்லாஹுடைய ஹிபத், அல்லாஹுடைய நன்கொடை, அன்பளிப்பு செய்திருக்கிறோம். இவ்வளவு பெருமதியான ஒரு குழந்தை உங்களோட வாகனத்தை விடவும் தரக்குறந்தா? இந்த குழந்தையை விட நாங்கள் வாங்கி இருக்கிற காணி பெருமதியாகலாமா? இந்த குழந்தையை விட நகை பெருமதியாகலாமா? இந்த குழந்தையை விட மாணிக்க பெருமதியாகலாமா? ஒவ்வொரு பிள்ளையும் உங்களிடத்தில் இருக்கும் அனைத்து சொத்துக்களை விடவும் பெருமதி. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனிலே சொல்லுகிறார், எனது ஆட்சி அதுதான் உலகத்தில் நடக்கிறது என்கிறத பார்க்கிறதுக்கு ஒவ்வொருவர்களுடைய வீடுகளுக்குள்ளேயும் பாருங்க. எவனோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான், இந்த நாடு என்னுடையது, நான் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி, நான் இந்த நாட்டுக்கு பிரதமர், நான் இந்த நாட்டுக்கு ராஜா, நான் இந்த நாட்டுக்கு அரசன், நான் இந்த நாட்டுக்கு மன்னன். அல்லாஹ் சொல்ல சொல்லிக்கிட்டு இரு, கொஞ்ச நாளைக்கு அதுக்கு பிறகு ஆட்களை மாற்றுவன், நான் தான் மாற்றுறேன். உண்மையான ஆட்சி என்னுடையது. லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியுடைய ஆட்சி படைத்த ரப்புக்குரியது. அதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றா, யாரும் சொல்றதையில் நான் படைக்க மாட்டேன், நான் நினைச்சது தான் படைப்பேன். யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியதை படைக்கிறான். ஒரு திருமணம் நடக்கிறது என்றால், நிக்காஹ் நடக்குது, என்ன அர்த்தம்? உலகத்துக்கு ஒரு புதிய குடும்பம் வருது. நிக்காஹ் நடக்குது என்ன அர்த்தம்? உலகத்துக்கு ஒரு புதிய குடும்பம் வருது. ரப்பு சொன்னால், இந்த குடும்பங்களை 4ஆக பிரிச்சு வச்சிருக்கிறார். இந்த குடும்பங்களை 4ஆக பிரிச்சு வச்சிருக்கிறேன். முதலாவது சில குடும்பங்கள் இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் பெண் குழந்தைகளை அன்பளிப்பு செய்து கொண்டே இருப்பேன். அவன் விரும்பியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை அன்பளிப்பு செய்கிறான். இந்த வீட்டில் இருக்கிற வாப்பா ஆசைப்படுறாரு, இந்த தொழிலையாவது கொடுத்துட்டு போக ஒரு மகன் கிடைக்க மாட்டான். ஆசைக்கு ஒரு மகன், எல்லாமே பொம்பளை பிள்ளை. இவர் இதை போய் ஜனாதிபதியிட சொல்லட்டும், எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும். ஜனாதிபதி தீர்மானிக்கிறார், இவரை கட்டாயம் ஆண் குழந்தை கொடுக்கணும். அவர் கபினத்தை கூட்டுறாரு, கபினத்தில் இருக்கிற 25 பேரும் ஏகமானதாக ஆமோதிக்கிறார், கட்டாயம் கொடுக்கப்படும். அது பாராளுமன்றத்துக்கு போகுது, 225 பேரும் மறு பேச்சில்ல, இவருக்கு ஆம்பளை புள்ள கொடுக்கத்தான் உண்மைதான். முழு நாடும் கொடை வெடித்துக் கொண்டு பாதையில் இறங்குறாங்க, இவருக்கு ஆம்பளை புள்ள கொடுக்கத்தான். அல்லாஹ் கேட்கிறேன், நான் கொடுத்துருவேன். நீங்க எல்லாம் ரோட்டு திறக்கிற பழிக்கு நான் கொடுத்துருவேன். கொடுக்கிறதா இல்லையா? இரண்டாவது சொல்றான், இன்னும் சில குடும்பங்களை வச்சிருக்கிறேன், எல்லாமே ஆம்பளை புள்ள. வயகபுலிமை ஆசைப்படுவார். நோய்வாய்ப்படுகிற காலத்துல மருமக்களிடத்துல சொல்ல இல்லாத விஷயங்கள் இருக்குது. ஒரு மகள் இருந்தா பாப்பானே,
அல்லாஹ் சொல்ல இல்ல, எந்த தீர்மானம் உனக்கு எல்லாம் அமல பண்ணலாம். சிலரை ஆணும் பெண்ணும் கலந்து கொடுத்திருக்கேன். 4வது ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறேன். நீங்க ஆசைப்பட்டாலும் பிள்ளை இல்லாம இருக்கிறதுல உங்களுக்கு கை இருக்கு. அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆட்சி செய்யலாம். இதனாலதான் குழந்தை இல்லாத நபிமார்கள் ரப்பிடத்தில் கேட்கும் போது அன்பளிப்பு செய்ய என்று கேட்டாங்க. கிஃப்ட் பண்ணி கிஃப்டாக கூட பிள்ளைகளை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. வஹப்னி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, சாலிஹான சந்ததிகளை எனக்கு அன்பளிப்பு பண்ணீங்க. இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், சாலிஹான குழந்தையிலிருந்து எனக்கு அன்பளிப்பு செய்யுங்க. அல்லாஹ் சொல்ல இந்த கிஃப்ட் இருக்கு. ஹதியான்னு சொல்றது வேற, ஹிபத் என்று சொல்றது வேற. மொழிபெயர்ப்புல ரெண்டும் அன்பளிப்பு தான். ஹிபத் கொடுத்தா அந்த அன்பளிப்பை திருப்பி கேட்டெடுக்கலாம், திருப்பி கேட்க போறார். அதனாலதான் பிள்ளைகளை ஹிபத் பண்ணீராக சொல்றாங்க. என்ன கேட்க போறான் தெரியுமா? பிள்ளைகளை கேட்க மாட்டான். இந்த குழந்தைய உன்னுடைய முதுகன் தண்டில இருந்து உன் மனைவியின் கருவறைக்கு அனுப்பி அவனின் வயிற்றில 9 மாதம் சுமக்க வைத்து உனக்கு குழந்தையாக தந்தனே, இந்த குழந்தைய நரகத்தில் இருந்து பாதுகாக்கிறது தான் உன்னுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை செய்தியா? எத்தனை பேருக்கு தெரியுது? குழந்தைகள் மீது எனக்கு இருக்கிற பொறுப்பு, என்ற ஒவ்வொரு பிள்ளையும் நரகத்திலையும் பாதுகாக்க. எங்கேயாவது குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குதா? ஜொப்பொண்ட எடுத்து கொடுத்து பிள்ளையை நல்லா படிக்க வச்சு நல்லொரு ஜொப்ப எடுத்து கொடுத்து நிக்காக பண்ணி கொடுத்துட்டாரு. வாப்பக்கு சொல்லிடுமா இந்த பொறுப்பெல்லாம் முடிஞ்சது? குர்ஆன்ல இருக்குதா? நிக்காக பண்ணி முடிச்ச உடனே வாப்பட பொறுப்பு முடிஞ்சது. எங்கேயாவது இருக்கா? அவங்க வேற குடும்பம், இப்ப எங்களுக்கு பொறுப்பு இல்லை. இருக்கலாம். தெளிவாக சொல்லுது, ஈமான்தாரிகளே உங்களோட பிள்ளைகளை நரக நெருப்பில் இருந்து பாதுகாருங்க. உங்களோட பொறுப்பு முடிகிறது உங்களோட பிள்ளைகள் சொர்க்கத்துக்கு வந்த நாளைக்கு தான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. இது மூமின்களுக்கு சொல்றாங்க, பொதுவாக உலகத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லல. அவங்களுக்கு இது புரியாது. ஈமான் இல்லாதவர்கள் உலகத்தை சுவர்க்கம் போல அனுபவிக்க நினைக்கிறவங்க, அவங்களுக்கு மறுமையில லட்சியம் இல்லை. மூமின்களுக்கு தான் மறுமையினுடைய லட்சியம் இருக்குது. மூமின்களே முதல் கடமை உன்ன நரகத்தில் இருந்து பாதுகாத்துக்க. 2வது கடமை உனது மனைவியையும் பிள்ளையும் பாதுகாக்க. அகலம் போது மனைவியும் பிள்ளைகளும் வந்துருவாங்க. அஸ்ஸௌஜா வல் வலத் அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பொறுப்பில கியாமத்தில் எத்தனை பேர் மாட்டிக்கொள்ள போறோமோ தெரியாது. எத்தனை முஸ்லிம்கள் கியாமத்துடைய நாளையில இந்த பொறுப்பு முறையாக செய்யாததுனால அல்லாஹ்விடத்துல மாட்டிக்கொள்ள போறாங்களோ தெரியாது. சில பேர் நினைக்கிறாங்க இபாதத்துகளை விடுதலால மட்டும்தான் அல்லாஹ் குற்றம் பிடிப்பானது. தொழுகையை விடுகிறதால குற்றம் பிடிச்சிருவான், பிடிப்பான் தான். நோம்ப விட்டா குற்றம் பிடிப்பான் தான். ஜக்காத்தும் ஹஜ்ஜும் கடமையானவங்க செய்யாத போது பிடிப்பான் தான். அதை விட பிடிக்கிற ஒரு விஷயம் தான் ஒழுங்காக பிள்ளைகளை வளர்க்காதவர்களை ரொம்ப பிடிப்பான். இது வரைக்கும் எங்களை பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறோம்? யாருக்காவது திருப்தி இருக்கிறா? நான் என் பிள்ளைகளை வளர்த்ததில் எனக்கு திருப்தி இல்லை. எதை வச்சு திருப்தி அடைஞ்சிருக்கிறீங்க? மகன் உங்களோட கடையை ஓட்டிக் கொண்டிருக்கிறார், அதான் உங்களுக்கு திருப்தியா? மகன் ஆங்கிலம் பேசுகிறார், அதான் உங்களுக்கு திருப்தியா? மகன் புகழ் பெற்றவராக வருகிறார், அதான் உங்களுக்கு திருப்தியா? முஃமினுக்கு அதான திருப்தி வராது. முஃமினுக்கு திருப்தி வரும் அதை வாழும் போதே என் மகன் எனக்காக துஆ செய்கிறான். உங்களோட காலில விழுந்திருக்கிறா பெற்றோர்களுக்காக துஆ செய்த பிள்ளைகள். உங்களோட குழந்தைகள் தஹஜ்ஜுதுல என்ற வாப்பாவை மன்னிச்சிருன்னு துஆ கேட்கிற சத்தம் கேட்டுச்சா? உங்களோட மகள் துஆ செய்யற சத்தம் கேட்டுச்சா?
கேட்கவில்லை என்றால் அந்த இடத்துக்கு கொண்டு வராத குற்றம் யாருட? ஏன் அந்த பழக்கத்தை யாரு பழக்கிற? அந்த பழக்கம் குர்ஆன் மதரசாவில் உள்ள முஅல்லிம்ட வேலையா? ஸ்கூல்ல இருக்கிற ஆசிரியர்ட வேலையா? அரபு மதரசாவில் இருக்கிற உஸ்தாதுடைய வேலையா? அல்லது அவனுடைய இரத்தத்தோடு இணைந்திருக்கிற ஒரு தந்தையிட வேலையா? அது தந்தையிட வேலை. அதனாலதான் ஒரு அறிஞர் எழுதி வச்சிருக்கிறார், நீங்க எந்த மதரசாவுக்கும் எந்த கல்லூரிக்கும் அனுப்புங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹாவை யாருக்கும் சொல்லிக் கொடுத்து இடம் வைக்காதீங்க. உங்களோட பிள்ளையில சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்களே பாடமாக்கி கொடுங்க. ஃபாத்திஹாவை மட்டுமாவது நீங்களே பாடமாக்கி கொடுங்க. ஏன் மற்ற சூறாக்களை எழுதாமல் விட்டாலும் அவன் சூரத்துல் ஃபாத்திஹாவை குறைந்தபட்சம் 17 தடவைகள் ஒவ்வொரு நாளும் ஓத போறான். அவன் ஓடும் போது உங்களுடைய கபரு குளிரும். உங்களோட கபரு குளிரும். பெற்றோருக்கு சம்பாதிக்க கிடைச்ச ஒரு சிறந்த இடம்தான் குழந்தை பருவத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவை படித்து கொடுக்கிறது. உங்களோட பிள்ளைகள துவா செய்கிறார். இது இந்த உலகத்தில் இருக்கிற சவால், சாதாரண விஷயம் இல்ல. ஊரில் இருக்கிற பேரு போனால் பல ஊர்களை பார்க்கிறோம், மகனை பார்த்தா இவர் மகன் என்று சொல்லிக் கொள்ள முடியாத அளவுக்கு கெட்டு போயிருக்கிறார். சாலையான குடும்பம் என்று ஊரே சொல்லுது, அந்த வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைய பார்த்தா மறுபக்கம் இது ஏந்த மகள் என்று சொல்லிக் கொள்ள இயலாது. மானத்தை கிழிச்சுட்டான். எத்தனை வீடுகள் அழுது கொண்டிருக்கிறார். இதுக்கு என்ன செய்யலாம்? சீராக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஏன் இந்த தவறு நடக்குது? முன்னணியில் இருக்கிறவர்களுக்கு கூட, அவங்களோட குடும்பங்கள்ல கூட இந்த பிள்ளைகள் நடக்கிறதுக்கு, பிள்ளைகள் வழி தவறி போவதற்கு என்ன காரணம்? முதலாவது காரணம் என்ன தெரியுமா? பிள்ளை வளர்க்கிற விஷயத்துல ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய வழியை தேடாம விட்டது. உமாவுக்கு சண்டை பிடிச்சுக்கிறான். உமாவில இதை செய்யறது சுண்ணத்தா இல்லையா, அதுல சண்டை போகுது. தொழுகையில இப்படி செய்யறது சுண்ணத்தா இல்லையா, சண்டை போகுது. நோம்பில இது கடமையா இல்லையா, சண்டை போகுது. யாராவது போயிட்டு ஒரு ஆலிமிடத்துல உட்கார்ந்து கேட்டோமா? எங்கட அன்பு நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ஆம்பளை பிள்ளைகளோட வாப்பா, 4 பொம்பளை பிள்ளைகளோட வாப்பா, வெற்றிகரமான பிள்ளை வளர்ப்பை மேற்கொண்டு 3 பெண் பிள்ளைகளை இங்கிருந்தே சுவர்க்கத்துக்கு அனுப்பிட்டு 4வது மகளுடைய காதில என் குடும்பத்தில முதல் ஆளாக நீதான் வருவாய் என்று தைரியமாக சொல்லிட்டு போன ஒரு வாப்பவில்லையா ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் எப்படி அந்த பிள்ளைகளை வளர்த்தாங்க என்று ஒரு ஆலிமுக்கு முன்னால் இருக்காங்க படிச்சோம். இது படிக்க தேவையில்லாததா? தொழுகை மட்டுமா படிக்க வேண்டியது? தொழுகையை படிக்கிறது எப்படி பருவோ, நோன்பு படிக்க வேண்டியது எப்படி பருவோ, பிள்ளை கிடைக்கும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும் என்று படிக்கிறதும் பெற்றோருடைய கடமை பருவ ஐ. நாங்க எப்படி புள்ள வளர்க்கிறோம்? நான வளர்க்கிற தம்பியை பார்த்து, அவருக்கு ரசூலுல்லாஹ் தம்பி தான். என் தம்பி நல்ல ஒரு ஸ்கூல்ல போட்டிக்குது, அதை பார்த்து இவரும் டொம்பு கொண்டு போடுறாரு. தாத்தா புள்ள வளர்க்கிற தங்கச்சை பார்த்து, தங்கச்சி புள்ள வளர்க்கிற தாத்தாவை பார்த்து, இந்த வீட்டுக்காரன் புள்ள வளர்க்கிற அந்த கூட்டுக்காரனை பார்த்து, அவன் புள்ள வளர்க்கிற இவனை பார்த்து ஒருத்தருமே ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால போகிற அடி இல்லை. அதோட சாபம் தான் நிறைய வீடுகள் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளை வளர்க்கிறதுக்கு ஒரு சிலபஸே வச்சிருந்தாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் பிள்ளைகளை வளர்த்தது, அதற்கு அவர்கள் வைத்திருந்த தலைப்பு வெட்கம். பெண்கள் வளர்க்கப்படுவதும் வெட்கத்தோட, பெண் நகையோட இருக்கிறத பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறது வரல.
பெண் கமகம மனத்தோட போறத பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறது வரல. பெண் பட்டதாரியாக மாறுறத பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான் என்று வரல. குர்ஆனில அல்லாஹ் ஒரு பெண்ணை பற்றி பாராட்டி பேசுறான். அந்த பெண்ணுடைய என்ன தன்மை தெரியுமா? வெட்கத்தோட நடந்து வந்தால் என்றதை சொல்லி அல்லாஹ் பெருமைப்படுறார். فجاءته إحداهما تمشي على استحياء. மூசா நபிக்கு கூலி கொடுக்கிறதுக்கு வாப்பா வர சொன்னாங்க ஹஜரத் மூசாவை. அந்த பெண்ணுடைய வாப்பாக்கு வரையிலாது அவர் முதியவராக இருக்கிறார். மகளை அனுப்பினாங்க. அல்லாஹ் சொல்றார், அந்த பெண் வந்த வருத்திருக்கிறே வெட்கத்தோட வந்தாள். அவளது உடுப்பு செருப்பு சப்பாத்த பேசல, அவருடைய வெட்க நடை அல்லாஹ் பேசுறார். ரசூலுல்லாவுடைய கருப்பொருளும் இதுதான். பெண் பிள்ளைகள் வெட்கத்தோடு வளர்க்கப்படும். அதனால உலமாக்கள் எழுதுறாங்க, உங்களோட பிள்ளைகளும் சரியாக வர வேண்டுமாக இருந்தா 2 விஷயங்களை பண்ணுவோம். உங்களோட பிள்ளைகள் உங்களோட கபரில் நீங்க இருக்கும் போது உங்களுக்கு நன்மையை அனுப்புற பிள்ளைகளாக, உங்களுக்கு துஆ செய்த பிள்ளைகளாக, உங்களுக்கு இஸ்திக்பார் செய்த பிள்ளைகளாக மாற வேண்டுமா? 2 வேலையை பண்ணுங்க. முதலாவது, தந்தைமார்கள் சாலிஹான அமல் உள்ளவங்களாக மாறுங்க. உங்களை சரி பண்ணுங்க. உங்களோட அமலுடைய வாசம் அத்தர் போல பிள்ளைகள படுற. சூரா கஹ்ஃப்ல இருக்குது, அல்லாஹ் 2 பிள்ளைகளோட அனாதை பிள்ளைகளோட சொத்தை பாதுகாத்தாங்க. நீண்ட சம்பவம் அதுல வருது. அந்த பிள்ளைகளோட சொத்தை பெற்றோருடைய மௌத்துக்கு பிறகு பாதுகாத்த ஏன் தெரியுமா? அந்த பிள்ளைகளோட வாப்பா சாலிஹான் ஆளா இருந்தாரு. வகான அபூஹுமா சாலிஹா. வாப்பா பெரிய அரசியல்வாதியா இருந்தாரு, படிச்சவரா இருந்தாரு, காசோட இருந்தாரு, வாகனத்துல வந்து இறங்கினாரு, ஊரில் ஆட்சி நடத்தினாரு, பெரிய தண்டியனா இருந்தாரு. அல்லாஹ் சொன்னார், சாலிஹான வாப்பவா இருந்தாரு. அதனால பிள்ளைகள சொத்தை பாதுகாக்கிறோம்னா பிள்ளைகள் ரப்பு எவ்வளவு பாதுகாப்பாங்க. 2வது மருந்து, பிள்ளைகளுக்காக துஆ செய்யணும். எங்க துஆ செய்யணும்? தஹஜ்ஜுத்ல. சுபஹர பாங்கிற்கு முன்னால ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் கோல் ஒன்று போகணும் அல்லாஹ்வுட தர்பார். அந்த கோல் யார் எடுக்கணும்? உம்மா பாப்பா. தட்டிக்கொண்டே இருந்து அல்லாஹ் துறப்பான். இந்த 2ம் எந்த வீட்டுக்குள்ள இல்லையோ அந்த வீட்டுக்குள்ள இருந்து நல்லவங்க மஸ்ஜிதுக்கு வாரத்தை எதிர்பார்க்கலாம், நல்ல பிரஜைகள் எதிர்பார்க்கலாம். திட்டங்கள் போடையும் ஆள் சரி வராது. இந்த 2ம் இருந்தா ஒட்டோவா சரி வந்துடும். வாப்ப சாலிஹாகணும், வாப்பட உம்மட துஆ தஹஜ்ஜுதுல அல்லாஹ்ட்ட போகணும். குர்ஆன் ஹதீஸ்ல சாரம் சொல்லுங்க. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாபெரிய மகான். அவர் அறிவித்த ஹதீஸ்கள் புகாரி முஸ்லிம்ல இருக்கிறது. முஹத்திஸ். ஆனா மகன் வலிக்கு வரல. அவரோட மகன் முஹம்மது இப்னு ஃபுதைல் இப்னு இயாத் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் தஹ்தீப்ல எழுதுறாங்க, மகனை வலிக்கெடுக்க பார்த்தார், புத்தி சொல்ல பார்த்தார், சரியாக அமைதில்லை. கால்மாட்டில மகன் தூங்குற இடத்துக்கு பக்கத்துல முசல்லா விரிச்சி தஹஜ்ஜுதுல சுஜூதில புலந்து அழுதார். யா அல்லாஹ், என்னால ஏண்டதை எல்லாம் செஞ்சிருக்கிறேன், உனக்குள்ள பகுதியை நீ செய். மகனை சீராக்க என்னால வேண்டதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், நீதான் அடுத்த பகுதியை செஞ்சு தரணும். அடுத்த நாளை பார்க்கிறார், மகன் மாறி இருக்கிறார். அந்த மகனுடைய இறுதி முடிவு, அந்த மகன் பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிறாரே, ஒரு பொருளை ஒருத்தன் கடையில வந்து கேட்கிறார், என்ன ஆகுது தெரியுமா? தராச தொடச்சித்தான் பொருளை தராசில வச்சு நிற்கிறார். ஏண்டா ஒவ்வொரு சாமானுக்கும் தராச தொடக்கிறார் என்று கேட்டா அந்த தூசும் சேர்ந்து நிறுப்பட்டிடும், அதுக்கும் சேர்த்து காசு வாங்கிடுவன். கியாமத்தில
வயலுள்ளில் முத்தப்பிஃபீன்ல என்னையும் பிடிச்சி போடுவான்னு வந்து பயமா இருக்குது. புதகை மணியால் சொன்னாங்க, நீ 20 உத்தாவும் 2 ஹஜ்ஜும் செய்ததை விட தெரிந்தது இந்த வியாபாரம் வேண்டாம். அல்லாஹ் மகனை சமைச்சான். அந்த மகனுடைய குறுகிய கால வாழ்க்கையின் மாற்றம், அவருடைய மௌத்து எங்க வருகிறது தெரியுமா? சுபஹுடைய தொழுகை, ஜமாத் தொழுகை நடக்குது. அந்த தொழுகையிலே அல்லாஹ்வுடைய அச்சம் பற்றிய சூரத்து ஸாஃபாத்துடைய ஆயத்தை ஓதினார். ஓதின உடனே ஒரு சத்தம் விழுந்து ரூஹு பிரிஞ்சு. திருத்த இயலாத மகனை தஹஜ்ஜுதுல அடிச்சு திருத்தினார். எங்க அடிச்சாரு? ரப்பட தர்பாரு. ரப்பட தர்பாரு. எங்கட பிள்ளைகளை கைவிட்டு இருக்கிறோம். தோற்றாதீங்க. படு தோல்விதான் பிள்ளைகள் தோற்கிறது. சொல்றார், வல்லதீன ஆமனூ, ஈமானுள்ள ஒரு மனிதர் இருக்கிறார். அவரது பிள்ளைகளையும் அவர் எப்படி சமைச்சிருக்கிறார்களா? பாப்பா போல ஈமானுடைய வழியிலே பிள்ளைகளையும் வர வச்சிருக்கிறார். வத்தபாத்துஹும் ذُرِّيَّتُهُمْ بِإِيمَانٍ, ஈமானுடைய பாப்பட வழியில போற மாதிரி பிள்ளைகளை சமைச்சிருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், மஹ்ஷர்ல வாப்பவோட பிள்ளைகளை சேர்த்தி அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُمْ. கவனம் எடுங்க, கவனம் எடுங்க. கொஞ்ச காலம் தான் முயற்சி செய்யணும். இதோட லாபம் 10 மில்லியன் அல்ல. பிள்ளைகளை சமைக்கிற லாபம் கொழும்பு 7ல வீடு கிடைக்கிறதல்ல, வாஷிங்டன் சிட்டியில கடப்படுத்ததல்ல, அழியாத சொத்து கிடைக்க போகுது. அழியாத சொத்து. உலமாக்கள் என்ன எழுதுறாங்க? கபரில் இருந்து எல்லாரையும் கிளப்பி விட்ட உடனே ஈசல் கிள போல பச்சை நிர்வாணத்தோட எல்லாரும் ஓடிக்கொண்டிருப்பாங்க. எழும்பினா அங்க ஓடுறதுதான் வேலை, மஸ்டர்ல ஓட்டம் தான். யார கண்டா கூட ஓடுவான் தெரியுமா? மகன் பாப்பா கண்டுதான் ஓடுவான். கணவன் மனைவியை கண்டு ஓடுவான், மனைவி கணவனை கண்டு ஓடுற. எல்லாரும் ஓட்டம். உலகத்தில் உள்ள இனபந்துக்களை கண்டா ஓடுவான். ஏன்? பிடிச்சு கொடுப்பான்னு பயம். ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ஓடாம தேடி திரிவானாம். யாரு? எந்த வாப்பா பிள்ளைகளை குர்ஆன் மனனம் செஞ்சு கொடுத்தாரோ அந்த ஹாஃபிஸான மகன் வாப்பாவை தேடி திரிகிறான். என்னத்துக்கு? அல்லாஹ் உங்களை கிரீடம் அணிவிக்கிறதுக்கு தேடுறாங்க. வாங்க ஹதீஸ். மகன் உங்களை விட்டு ஓடணுமா, மகன் உங்களை தேடி வரணுமா? முடிவு செய்ய. கிரீடம் அணிவிக்கப்படும். குர்ஆனை கற்றுக் கொடுக்க பின்னால சிரமப்பட்ட பெற்றோருக்கு. இது மட்டுமல்ல, இது மட்டுமல்ல. இப்னு மாஜால இருக்குது சஹீஹான சனதில. சிலர் கபரு நெருப்பு போல இருக்குமா. கபரு போன பிறகுதான் வாப்பா பாவங்கள் எல்லாம் யாருவார. இப்ப எல்லாருக்கும் பாவம் மறந்து எல்லாரும் நல்ல பிள்ளமா கொண்டிருக்கிறோம். மத சுத்தா என்றுதான் எல்லாம் இருக்கிறோம். நானும் நீங்களும். நானும் இருந்து விடுபட்டவங்க அல்ல. பாவம் இல்லாமல் இல்ல, பாவம் மறந்துல இருக்கும். பாவம் யாது வரும்? கபரிட மண்ணுக்கு உலகம் மறந்த பிறகு. அதே பிறகு கால் ஒன்றும் வராது, வாட்ஸ்அப் மெசேஜ் வராது, ரேடியோ இல்ல, டிவி இல்ல. கபரிட மண் மறைச்சி, கபரிட மண் வாயிலப்படுது. இப்பதான் பாவம் எல்லாம் யாது வரும். நினைப்பாரு எழும்பினா தூக்கி ஒரு போடு போடுவான் நரகத்திலே. மஸ்டர்ல எழும்பின உடனே அல்லாஹ் அவரை கூப்பிட்டு சொல்வான், நீ சுவர்க்கத்தில மேலுள்ள சுவர்க்கத்தில் போட்டு தூக்கி வாரி போட்டுடுமா போன. நான் நரகம் என்று நினைச்சு எழுப்பின, அவ்வளவு பாவம் செஞ்சீங்க. என்ன அல்லாஹ் அடித்தட்டில உள்ள சொர்க்கத்துக்கும் இல்ல, மேல போய் சொல்றான். ஏன் அல்லாஹ் மாறி சொல்றாய் போல இருக்குது, மாறி சொல்றாய். நான் இங்க போக வேண்டிய ஆள் அல்ல, எனக்கே தெரியும் நான் இங்க போக வேண்டிய ஆள் அல்ல, நீ மாறி சொல்றாய் போல. அல்லாஹ் சொல்றான், இது மறக்கிற இடம்,
மாறிப்படுற இடங்கள் இது. அது விளக்கம் சரியாத்தான் இங்க வரும். ஏன் உங்களை மேல போச்சுன்னு தெரியுமா? சரியத்தன் இது. ஏன் மேல போச்சுன்னு? நீங்க அமல் செஞ்சு கிடைத்ததும் இல்ல, நீ பாவத்தை செஞ்சுட்டு கபரில படுத்தாய். உங்க பிள்ளைகளை கொஞ்சம் நல்லா வளர்த்துட்டு போனாய். அந்த பிள்ளைகள் எல்லாம் யா அல்லாஹ் என்ற வாப்பாவை மன்னிச்சிரு, வாப்பாவை மன்னிச்சிரு. 5 தொழுகைக்கு பிறகு ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. உலகத்தில நாங்க கஷ்டம் கொடுக்கிற நேரம் கோபப்படாம இறக்கப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. இப்ப உனக்கிட்ட வந்திருக்கிறாங்க, அந்த இறக்கத்தை நீ அவங்களுக்கு காட்டு என்று சொல்லும் போது உன்ன பாவங்களை அழிச்சு 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 இன்றைக்கு இங்க தூக்கி வச்சிருக்குது. வளர்ச்சி கலக் உன்ன பிள்ளைகள் உனக்கு சொல்லி இஸ்திக்பாரா நல்லா வளர்த்தா இது 2 சிந்தனை பண்ணுங்க. இந்த 2 மருந்துகளையும் கையில் எடுங்க. உங்களை பாவம் ஒன்று செய்ய நினைக்கிற நேரம் முதலாவது மனசு கெடுங்க. இந்த பாவம் என்னோட முடியாது, இதோட துருவாக இந்த பிள்ளைகள் அடிக்க ஆரம்பிச்சு பிள்ளைகள் பாதுகாக்கப்படும். அதுக்கு நான் பாவம் செய்யறேன். 2வது தஹஜ்ஜுதுல அல்லாஹ்வோட கதவை தொக் தொக்குன்னு தட்டிக்கொண்டே இருங்க. தற்றவங்களுக்கு ரப்பு துறக்கிற சவால லேசா எதிர்கொள்ளும். அத்தோடு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம இருக்கிறது முஹர்ரமுடைய மாதத்தில். ரமலான் தான் நோன்பு பிடிக்கிறதுக்கு ஆக சிறந்த காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலானுக்கு பின்னால நோன்பு பிடிக்கிறது சிறந்த மாதம் முஹர்ரம் தான். அஃதலு ஸியாம் பஅத ஷஹ்ரி ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். முஹர்ரம் மாதம் தான் நோன்பு பிடிக்கிறது சிறந்த மாதம். அதுல நாளை சனிக்கிழமையும் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமையும் முஹர்ரம் 9வது 10வது பிறைகள் வருகிறது. நோன்பு பிடிக்கிறதுக்கு சுன்னத்தான நாட்கள். 9வது நாள் தாசூஆ அழைக்கிறோம், 10வது நாளை ஆஷூரா அழைக்கிறோம். இந்த தாசூஆ ஆஷூராவுடைய மர்மம் என்ன தெரியுமா? தாசூஆ ஆஷூரா என்ன தெரியுமா? ஹக்கு வெற்றி பெற்று பாத்தில் தோத்த நாள். ஆஷூரா இது ஹக்கு வெற்றி பெற்று பாத்தில் தோத்த நாள். சிறுபடை, இஸ்லாமிய சிறுபடை குஃப்ருடைய பெரும் படையை தோற்கடித்த நாள். கடல் நீரால் ஃபிரௌனுடைய படைக்கு அல்லாஹ் பதில் சொன்னார். மூசா நபி வெற்றி அடைச்சாங்க. ஃபிரௌனுடைய படையெல்லாம் கடல்ல மிதந்தாங்க சடலமாக. 6 லட்சம் படை கடல்ல சடலமா மிதந்த நாள் தான் ஆஷூரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போற நேரம் அங்க போனா யூதர்கள் நோன்பு பிடிக்கிறாங்க. ஏப்பா நோன்பு பிடிக்கிறீங்கடா சொன்னாங்க, இன்றைக்கு மூசா நபி வெற்றி அடைஞ்சி ஃபிரௌன் தோத்த நாள். அதை நினைச்சு மூசா நபி நன்றிக்காக நோன்பு பிடிச்சாங்க. இது புகாரி முஸ்லிம்ல இருக்குது. ஹஜ்ரத் மூசா சொன்னாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூசா நபியை பின்பற்ற நீங்கள் என்ன தகுதி, நாங்க நபிமார்கள் தகுதி, அதனால் நாங்களும் ஆஷூராவில நோன்பு பிடிப்போம். சஹாபாக்கள் எவ்வளவு தூரம் கவனம் எடுத்தாங்கன்னா, சின்ன பிள்ளைகளை பயிற்றுவிச்சாங்க ஆஷூரா நோன்பு பிடிக்கிறதுக்கு. விளையாட்டு பொருள்களை கையில கொடுத்து பிள்ளைகள் சாப்பாடு தின்றதை மறக்கடிக்க செய்து இஃப்தார் வரைக்கும் பாதுகாத்தாங்க. ஹதீஸ் தெளிவாக சொல்லு. என்ன கூலி கிடைக்கிறேன்? இஸ்லாம் வெற்றி அடைஞ்ச அந்த நாளே நோன்பு பிடிக்கும் போது கடந்த ஒரு வருஷத்தினுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். 13 அவர் பசி, 365 நாளோட பாவம் சுட்டுபட்டு போகுது. வயிற்றில எரிகிற சிறியொரு பசியில சூட்டால 365 நாளில் நரக நெருப்ப சுடலாம். இது ஆஷூரா. மௌத்தாகிறதுல முந்தின வருஷம் சொன்னாங்க, ஆஷூராவை மட்டும் பிடிச்சுக்கிட்டு போனா யூதர்களை பின்பற்றினோம் என்று வந்துடும். யூதர்களை பின்னால போகப்படாது. அஹ்லுல் கிதாபுக்கு ஆப்போசிட்ல தான் நாங்க போகணும். மாறல் செய்யாக்கள் நாங்க சொன்னாங்க. வார வருஷம் இருந்தா யஹூதிகளை மாற்றம் செய்யறதுக்காக 9வது நாளும் பிடிப்பேன்.
லஇன் பகீது ஃபில் காபில் லஅஸூமன்ன தாசிஅ, அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தா 9 பிடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்க கிடைக்கல, அடுத்த வருஷம் மூத்தா போய்க்கா. ஆனா உம்மத்துக்கு அது சுன்னத்தாகி நிற்கிறது. அதுல நோன்பு பிடிக்கிறதோட இன்னொரு அமல் இருக்கு. அதுதான் ஆஷூரா தினத்துல குடும்பத்துக்கு தாராளமாக செலவழிக்கிறது. இது எங்கட சாபி மதகப்படி ஃபிக்ஹ் நூல் எழுதிக்கிறாங்க, பெரும்பெரும் முஹத்திஸ்கள் எழுதியிருக்கிறாங்க. யார்கிட்ட வசதி இருக்குதோ ஆஷூராவுடைய தினத்துல குடும்பத்தை தாராளமா செலவழிங்க. முழு வருடத்திலையும் அல்லாஹ் உங்களை தாராளமாக பார்த்துக்குவான். மிகப்பெரிய முஹத்திஸ் சுஃபியான் இப்னு உய்னா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் இந்த ஹதீஸ 40 வருஷம் பிராக்டிகல்ல பார்த்தேன். ஆஷூரால தாராளமாக இனபந்துக்களுக்கு கொடுக்கிற அல்லாஹ் இந்த ரிஸ்க விசாலப்படுத்தினார். பல அறிஞர்களுடைய செய்தி கிதாபுகள் இருக்கு. இந்த 2 தான் ஆஷூரால இருக்குது. 3ஆவதுக்கு போனீங்கன்னா ஷியாவுல போயிட்டு விழுந்துருவீங்க. நோம்பும் குடும்பத்துக்கு செலவழிக்கிறது மட்டும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய தீனை முறையாக விளங்கி அதன் பிரகாரம் செயற்படக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா உம்மத்துல் முஸ்லிமாவில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் நீ கண்ணியப்படுத்துவாயாக, கண்ணியத்தை மேலோங்க செய்திருவாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கேவலப்படுத்தப்படுகிறார்களோ, அதற்கு மேலால் அநியாயம் செய்யப்படுகிறார்களோ, உயிர்களும் உடைமைகளும் அழிக்கப்படுகிறதோ, யா அல்லாஹ் உன்னுடைய அவசர உதவி அவர்களுக்கு இறக்கிடுவாயாக. காயப்பட்டவர்களுக்கு சுகத்தை கொடுப்பாயாக. குழந்தைகளை இழந்தவர்களுக்கு மன ஆறுதலை கொடுத்தருள்வாயாக. சுஹதாக்களுக்கு ஆகிராவின் உயர்ந்த அந்தஸ்துகளை நசீபாக்குவாயாக. சமாதானத்தையும் நீதியையும் அந்த மண்டிலே நிலைநாட்டிடுவாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.